ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங் சமையலில் ரெசிபியோடு சேர்த்து ஒரு குட்டி vlog ஒன்று பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, வெறும் ரெசிபிஸ் மட்டும் போடாமல் vlog மாதிரி பண்ண சொல்லி. சரி, நான் இன்றைக்கி அதை ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் லாஸ்ட் வீக் என் அண்ணன் பையனோட ஆனுவல் டே ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அதை தான் ஒரு குட்டி vlog-ஆக நான் எடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். குழந்தைங்களாம் ரொம்ப அழகாக ஆடிட்டு இருந்தாங்க. என் அண்ணன் பையனும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தான், அதனால நானும் போயிருந்தேன். இதில் சீஃப் கெஸ்ட் சீரியல் ஆக்ட்ரஸ் ஷில்பா வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரைனர் வந்திருந்தாங்க. இப்போ வராங்கல்ல, இவங்க தான் 4th நிற்கிறாங்கள, அவங்க தான் ஃபைஸு. அந்த பையன் ரொம்ப நல்லா ஆடிருந்தான். அவங்க பூமின்ற தீமில் ஆடிருந்தான். இந்த ஃபார்மேஷன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்துச்சுங்க இந்த சின்ன வயசுலேயே. இது நாங்கள் அன்றைக்கி எடுத்த ஒரு ஸ்னாப்பு. எங்கள் அண்ணனோட ஒரு ஸ்னாப் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் ஜும்மா ப்ரேயர் முடிச்சுட்டு லன்ச் முடிச்சுட்டு ஒரு ஷாப்பிங் போயிருந்தோம். கேக் ரெசிபி பண்ணுறதுக்காக அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்குறதுக்காக போயிருந்தோம். அதையும் நான் அந்த vlogல ஆட் பண்ணியிருக்கேன். என்ன தெரிகிறது? நாங்கள் ஷாப்பிங் போனாலே அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறதுக்கே எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவன் ஒரு பக்கத்தில் ஓடிட்டுருப்பான். இப்போ நம்ம ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் முந்திரி, ஒரு கப் பாதாம், கொஞ்சம் கோல்டன் ரைசன்ஸ் எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பிளாக் ரைசன்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சமாக செர்ரி, உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கப் ஆரஞ்ச் ஜூஸ், ஒரு கப் கிரேப் ஜூஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் ப்ளம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி தனியாக வச்சுக்கோங்க. திருப்பி ஒரு பவுலில் 4 எக்ஸ் போட்டுட்டு ஒரு கப் பட்டர், இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட்டர் இருந்துச்சுன்னா கூட ஓகே, இல்லை விஸ்கே போதும். அதுக்கப்புறம் நான் 2 கப் மைதாவை சலிச்சு வச்சுருக்கேன். அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி, ஏன்னா மொத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் கரெக்டாக இன்க்ரீடியன்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விஸ்கில் எடுத்து பார்க்கும்போது இந்த பதத்துக்கு வந்துச்சுன்னா உங்கள் கேக் பேட்டர் கரெக்டாக இருக்குது. மிக்சியில் ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டு அரை கப் சுகர் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ப்ளம்ஸ் எடுத்து நம்ம அந்த ஜூஸோடு ஆட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 8 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். அதில் நான் பட்டர் பேப்பர் வச்சு மேலே பட்டர் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை அதில் ஊற்றிக்கோங்க. நல்லா தட்டி விட்டுட்டிங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்துடும். மேலே டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சம் ப்ளம்ஸ் சேர்த்துருக்கேன் மிச்சம் இருந்ததை. இப்போ பேனில் ஒரு லேயர் உப்பு போட்டுட்டு ஸ்டாண்ட் வச்சு மூடி வச்சுடுங்க. ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கேக் பேட்டரை உள்ளே வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. மேலே பட்டர் பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓவனில் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இங்கே நான் கொடுத்துருக்கேன், அது நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் பேனில் தான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எல்லாருக்கிட்டையும் ஓவன் இருக்காதுன்றனால நான் இன்றைக்கி பேனில் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு.
பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் எப்போ கேக் கட் பண்ணாலும் இவர் வந்துடுவார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. எம்மியாக இருக்குது. இது எங்கள் வீட்டோட சின்ன குட்டி. கேக்கு இப்போவே ஆர்வமாக பார்க்குறாரு. விட்டா எடுத்து இது பண்ணிடுவார் போல இருக்கு. அவங்க அண்ணனுக்கு ஊட்டி விட்டுட்ருக்காரு. இந்த vlog எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.